நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க கூப்பிட்டீங்கன்னு உங்க ஆளுங்க வர சொன்னாங்க. ஆனா என்ன காரணம்னு சொல்ல. நீங்களாவது சொல்லுவீங்கல்ல? எதுக்காக கூப்பிட்டுருக்கேன்னு உண்மையிலே உனக்கு தெரியாத பாண்டியன்? தெரியாதுமா. என்ன மட்டும் வர சொல்லியிருந்தா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். குட்டியும் சேர்த்து கூப்பிட்டு வர சொன்னதுனால உங்க மகன் உதய் கூட சேர்த்து வாழ வைக்க போறீங்கன்னு நினைச்சேன். பாண்டியா, இல்லம்மா, மனசு மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா தீவிரவாதிகளுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிற நீங்க திக்கு தெரியாம இருக்கிற உங்க மருமகளுக்கு பாண்டியன், இல்லம்மா, என் மருமகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். அதுக்காக நான் வர சொல்லல. அப்போ நீங்க இன்னும் மனசு மாறல. செல்வி இப்பெல்லாம் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறாளாமே. வராளா? வராளா? வரங்க. எதுக்கு பாண்டியன் செல்வி உன்னை பார்க்க வரா? என்னம்மா இது? செல்விமா என்னமோ என்ன புதுசா வந்து பார்க்க வர மாதிரி கேக்குறீங்க. செல்விமா மேல நான் எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது? செல்விமா சொன்னதுனால தான் இன்னைக்கு இவ என் வீட்டுல இருக்கா. இல்லனா அன்னைக்கே உங்க வீட்டு மருமகளா இருப்பா. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு உங்க மகனுக்கு இவளுக்கு கல்யாணம்னு நான் பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூப்பிட்டு கழுத்துல மாலையும் போட்டு கௌரவமா கூப்பிட்டு வந்தனே, அன்னைக்கு உங்க பவரால என்ன செய்ய முடிஞ்சது? செல்விமா மேல நான் வச்சிருக்க பாசத்தாலதான் உங்க கௌரவம் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டது. செல்விமாவுக்காக எதையும் சேர வந்தாமா இந்த முரட்டு பாண்டியன். தெரிஞ்சிருந்து என்ன பார்க்க வந்தது ஏதோ அதிசயமா கேக்குறீங்க. செல்வி என்ன சொன்னாலும் நீ எது வேணாலும் செய்விய? கண்டிப்பா. செல்வி சொன்னாங்கன்னா எது வேணா என்னைக்கு வேணா செய்வோமா. செல்வி சொல்லித்தான் சரோஜினி 9 கப்பல் வச்சிருக்கியா? சரோஜினி? அது யாரு? குட்டே, உனக்கு தெரியுமா சரோஜினி யாராவது? டாக்டர் சரோஜினி. எங்க ஏரியாவில் சரோஜா தேவின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நாங்க அவங்க கிட்ட தான்மா போவோம். சரோஜினி யாரையும் தெரியாதுமா. நான் விஸ்வநாதன் வைஃப் சரோஜினி பத்தி கேக்குறேன். எந்த விஸ்வநாதன்? உனக்கு உண்மையிலேயே விஸ்வநாதன் யாருன்னு தெரியாதா? தெரியாது. சரோஜினி தெரியாது. என்னம்மா இது? உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் எனக்கு தெரியாதா தெரியாதான்னு கேட்டா அது எப்படி? அது எனக்கு தெரிஞ்சவங்களை பத்தி கேளுங்க. கரெக்டா தெரியும் தெரியாதுன்னு நான் சொல்றேன். ஒரு கொலை பண்ணிட்டு சரோஜினி தலைமறைவா இருக்கா. ஓம் பாதுகாப்புல தான் இருக்கா. சரோஜினிய பாக்குறதுக்காக தான் செல்வி ஓம் வீட்டுக்கு வர. நான் மறுபடியும் சொல்றேன், செல்வி எப்ப வேணா என் வீட்டுக்கு வருவாங்க, எதுக்கு வேணா வருவாங்க. செல்வி என் வீட்டுக்கு வரல நான் சொல்லவே இல்லையே. ஆனா நீங்க கேக்குற சரோஜினி யாருன்னே எனக்கு தெரியாதப்போ அவங்க கொலை பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல பார்த்து கூட நீ தெரிஞ்சுக்கலையா பாண்டியா? எலெக்ஷன் நேரம் அரசியல்வாதிங்க பொய்யா பல அறிக்கைகள் கொடுப்பாங்க. அதனால நான் பேப்பர் படிக்கிறது இல்லம்மா. ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்றதா நினைப்ப? இல்லம்மா, நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்கறதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. சரோஜினியை எங்க மறைச்சு வச்சிருக்க? டிஜிபிமா, எனக்கு என்னமோ இந்த சிட்டிக்குள்ள 10-15 பங்களா இருக்கிற மாதிரியும் அதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இந்த அம்மாவை நான் மறைச்சு வச்சிருக்கிற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு சின்ன குடிசை. அதுக்குள்ள இந்த அம்மாவை நான் எங்க மறைச்சு வைக்க? வேணும்னா உங்க ஆளுங்களை விட்டு தேடி பார்க்க சொல்லுங்க. நான் தனி ஆளுமா? உங்க பின்னாடி தான் பெரிய படையோ இருக்க. உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நான் வாழ முடியுமா என்ன? அப்படியே ஏமாத்தினாலும் தான் நீங்க என்ன விட்டுருவா போறீங்க? விட மாட்டேன். என்னை ஏமாத்தி சரோஜினியை காப்பாத்தணும்னு நினைச்சா உன்னையும் விட மாட்டேன், செல்வியும் விட மாட்டேன். இத பாருங்க, செல்விமா என்ன பார்க்க வந்ததுக்காக தேவையில்லாம அவங்க மேலேயும் சந்தேகப்படுறீங்க, என் மேலேயும் சந்தேகப்படுறீங்க. செல்விமா வந்து என்ன பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கலன்னா, உங்க கௌரவத்தை குறைச்சலா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை நேரடியா சொல்லுங்க. அதை விட்டுட்டு யாருன்னே தெரியாத சரோஜினி விஸ்வநாதன் ஏதோ கேட்டு என் மேலே என் கேஸ் போடணும்னு ஆசைப்படுறீங்க. பெண்ண நாங்க போகவா இல்ல உங்க ஆளுங்களை விட்டு அடிக்க சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கோம்.
என்னை அடிங்க, குட்டி அடிங்க. ஆனா கார்த்திகேயன் மேல ஒரு அடி விழுந்தாலும் நான் தாங்க மாட்டேன். போ. தம்பி, பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு வாங்க, போலாம். செல்வி, செல்வி. கூப்பிட்டீங்களா மாப்பிள்ள? செல்வின்னு உங்க பேரை மாத்தி வச்சிட்டீங்களா? செல்வியை கூப்பிட்டா நீங்க ஏன் வரீங்க? இல்ல செல்வின்னு கூப்பிட்டீங்க, என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? நீங்க சொல்லலைன்னா என்ன? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் செல்வி எப்படி வந்து என்கிட்ட தான் சொல்ல போறா? என்ன செல்வி நாங்க பேசுறதெல்லாம் உங்ககிட்ட சொல்றாளா? ஆமா, தாய்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்வா? அதனால நீங்க செல்வி கிட்ட என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா போய் செல்வி கிட்ட சொல்றேன். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம். கமான் கமான் கமான். அது செல்வி இப்ப சாப்பிடறாளா இல்லன்னா அப்புறம் சாப்பிடறாளான்னு கேட்கணும். ச்சே, இவ்வளவுதானா? என்னவோ பெரிய தேர்தல் கூட்டணி அமைக்க போற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தீங்க. எடுங்க. இல்ல, உன்னை சாப்பிட கூப்பிட்டேன், அதுக்குள்ள இவங்க ஏகப்பட்ட டிஸ்டர்ப் பண்றாங்க. இந்த பார் பிள்ளை எப்ப பார்த்தா என்ன டிஸ்டர்ப்ன்றாரு. எனக்கு பிடிக்கல பிள்ளை வர. அம்மா விடுங்கம்மா, வந்து சாப்பிடுங்க. சரி வா. இது என்ன, இவங்க நம்ம கூட சாப்பிட போறாங்களா? ஏன்? நம்ம கூட சாப்பிட கூடாதா? இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காருங்க ஏங்க, உட்காருங்க. என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, நான் சாப்பிடறத பார்த்து கண்ணு போடுவாங்க இவங்க. சரி மாப்பிள்ள, ஐயோ. நான் கண்ணை மூடிட்டு சாப்பிடுறேன், நீங்க திறந்துட்டு தின்னுங்க. இல்ல, நீங்க கண்ணை மூடிக்கிட்டாலும் நீங்க இமேஜினேஷன்ல நான் நிறைய சாப்பிடறதா நினைப்பீங்க. சரி இருங்க, நான் அப்புறம் விடுங்க சாப்பிடுறேன். சிச்சி. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். என்ன பிள்ளை இவரு, ரொம்ப டூ மச்சா இருக்காரு. இல்ல இருங்க, வேணாம், நானே போட்டுக்கிறேன். பார் பிள்ளை, வைக்கிறீங்க. நீங்க எனக்கு போடுங்கம்மா. எப்படிதான் இந்த மனுஷனை நீ சமாளிக்கிறியோ தெரியல. என்னங்க இப்படி பண்றீங்க? அவன் நீ. இல்ல எனக்கும் அவங்களுக்கும் சரியா வராது. ஆமா ஆமா. போடுங்க. நீ சாப்பிடு பிள்ளை. என்னது, பொங்கலா? பொங்கல் தானே? அதேதான், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் தான். நல்லா ஹலோ. சாப்பிடு. உலகு. செல்வி, சாப்பிடும்போது செல்போன் ஆஃப் பண்ணி வைக்கலாம்ல? ஹலோ. ஹலோ. யாரு போன்ல? கேக்கல, ஒரு நிமிஷம். எ- ஹலோ. ஹலோ ஹலோ. நீங்களும் போன் பேசுறீங்களா? உங்ககிட்ட தான் பேசுறேன். அது நேராவே பேசுறது. ஊர் நியாயம் உலக நியாயம் எல்லாம் பேசுறீங்களே. உங்க பொண்ணு யார்கிட்டயும் இந்த மாதிரி அடிக்கடி போன்ல பேசுறா, திடீர்னு வெளியே போறா, யார்கிட்ட பேசுறா, என்ன பண்றா, எங்க போறா, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்க தான் குடும்ப தலைவராச்சே, நீங்க கேட்க வேண்டியது தானே. கேட்காம இருப்பேனா? கேட்டேன். ம், கேட்டா யாரோ ஃப்ரெண்டு பேசுறாங்கன்னு சொல்றா. இருக்கலாம் பிசினஸ்க்காக இடம் பார்க்க போறேன்னு சொல்றா. இருக்கலாம் இல்ல, இதெல்லாம் உண்மையா? இருக்கலாம். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. அதானே, பேசாம சாப்பிடுங்க. இதுல எங்க மிளகே காணோம். ம், தனியா நான் மிளகாய கிளி போடுறேன். சொல்லுங்க பன்னீர். அம்மா, போலீஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. போலீஸா? சரோஜினி அம்மா உங்க பாதுகாப்புல இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அரசியமா வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் குட்டியும் ஆபீஸர்லும் போயிட்டு இருந்தோம்மா. எதுக்காக கூப்பிட்டாங்க? அவங்க சரோஜினி அம்மாவை தெரியுமான்னு கேட்டாங்க. சரோஜினின்ற பேரையே இப்பதான் முத கேள்விப்படுறேன்னு ஒரே போட போட்டோமா. அப்புறம் செல்வி ஏன் உன்னை பார்க்கறதுக்கு அடிக்கடி உன் வீட்டுக்கு வராங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப நேரமா ஏதோ கேட்டாங்கம்மா. என்கிட்ட இருந்து ஏதாவது விஷயத்த வாங்கிட முடியுமான்னு யோசிச்சாங்க. என் வாயை புடுங்க முடியலன்னு தெரிஞ்சதும் ரொம்ப எரிச்சலாயிட்டாங்க. சரோஜினி அம்மா விஷயத்துல என் மேல வந்த சந்தேகம் அவங்களுக்கு உங்க மேலேயும் வந்துடுச்சு. ஆமாம்மா, ஆனா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுமா. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. சரி. அம்மா, நான் வச்சட்டா? சரி, ஜாக்கிரதை.
பேசியாச்சா? பேசியாச்சு. என் ஃப்ரெண்டு லேண்ட் விஷயமா. சொன்னல. சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? இல்ல, செல்விக்கு சாப்பிடும்போது கூட பிசினஸ் பத்தியே நினைப்புன்னு சொன்னேன். நோ 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 நோ, அப்படி சொல்ல. நீங்க சொன்னது வேற. இல்ல அதான் சொன்னேன். வேற வார்த்தையில சொன்னாலும் அதான் அர்த்தம். இது செல்வி, இப்ப ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசினேன். அதுக்கே அங்க போய் பேசணும், இங்கே உட்காந்து பேசிருக்கலாம்ல. நீங்க நிம்மதியா சாப்பிடணும்ல, சந்தோஷமா சாப்பிடணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சாப்பிடணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹலோ, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். டியூட்டி கிளம்பிட்டு இருக்கேன். மாமாவும் கிளம்பிட்டு தான் இருக்காரு. என்ன விஷயம்? என்னம்மா யாமினி, சாப்பிடுவாமா? இது வந்துட்டாதே. என்னங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. இதோ வந்துட்டேன். சரிங்க. ஓகே ஓகே ஓகே, பாய். யாருமா போன்ல? உங்க புள்ளதான் மாமா. என்ன சொல்றான்? நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடணுமா. நீ என்ன சொன்ன? போலீஸ் அதிகாரி ஆகணும்னு ஒரு வெறியோட சேர்ந்திருக்கேன், என்னால எப்படி வேலையை விட்டுட்டு வர முடியும்னு கேட்டேன். ஏதோ ஒரு வகையில வேலைக்கு சேர்ந்தா போதுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தவங்களும் இருக்காங்க. போலீஸ் அதிகாரி ஆகணுங்கிற லட்சியத்தோட போலீஸ் வேலையில சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அந்த வகையில ஒரு லட்சியத்தை பார்க்கும்போது போலீஸ் அதிகாரிங்கிற முறையில மட்டும் இல்லம்மா, ஒரு மாமனாருங்கிற முறையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு கூட உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களால எப்படி ஈகோ இல்லாம வேலை பார்க்க முடியுது மாமா? நீ சொல்றது எனக்கு புரியல. இல்ல, நீங்களே பெரிய அதிகாரி, ஆனா செந்தமிழ் அரசிய அளவுக்கு அதிகமா புகழ்றீங்க, பாராட்டுறீங்க. அது எப்படி உங்களால முடியுது? நேர்மையும் திறமையும் எங்க இருக்குதோ அதை பாராட்டணுமா. அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற பேரையும் புகழையும் பார்த்துட்டு நாம பொறாமப்படக்கூடாது. ஆண்டவன் யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருப்பான், அதுதான் நமக்கு கிடைக்கும். நான் அதை சொல்லல மாமா. நீங்க லா அண்ட் ஆர்டர் டிஜிபியா இருந்தீங்க, ஆனா அரசு தீவிரவாதிகளை சரணடைய வச்சதும் அவங்கள பாராட்டி நீங்க இருந்த போஸ்டுக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அது ஏற்கனவே அவங்க இருந்த போஸ்ட் தான்மா. அவங்க ஏற்கனவே இருந்த போஸ்ட் தான் மாமா. இருந்தாலும் உங்களை லா அண்ட் ஆர்டர்ல இருந்து மாத்தி சிறைத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை நியமிச்சிருக்காங்க. அதுல இருந்து பவர் இதுல இல்லையே. ஆக்சுவலா சொல்ல போனா உங்களை மேல இருந்து கீழே இறக்கிருக்காங்க. ஆனா அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாம எப்பவும் போல சாதாரணமா இருக்கீங்க. வேற யாருக்கு இந்த மாதிரி நடந்திருந்தாலும் நிச்சயமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஏன் எனக்கே நடந்திருந்தாலும் நான் ரொம்பவே அப்செட் ஆயிருப்பேன். யாமணி, இந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம வேலைக்கு சேரும்போது என்ன போஸ்டிங், எப்ப ப்ரொமோஷன் கிடைக்கும் நினைச்சு நம்ம வேலைக்கு சேரல. நினைச்சு சேரல மாமா. பெரிய போஸ்டிங் கிடைக்கணும், பவர்ஃபுல்லான போஸ்டிங் கிடைக்கணும்னு அட்லீஸ்ட் கற்பனையாவது பண்ணுவோம்ல. ஃபேக்ட், எனக்கு அந்த கற்பனை இருந்தது உண்மைதான். ஆனா எந்த போஸ்ட்ல இருந்தாலும் அத மன நிறைவோடு ஏத்துக்கிட்டு இந்த நாட்டுக்காக உழைக்கிறவன் தான் உண்மையான போலீஸ்காரன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நான் இருக்கேன், அப்படித்தான் நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும்னு செந்தமிழ் அரசு சிபாரிசு பண்ணிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அது கூட தெரியாதா மேடம்? எங்களுக்கு பொது மன்னிப்பு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி தானே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. இது கூட தெரியாது. நீங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துதான் சரணடைஞ்சீங்களா, இல்ல நீங்க இருக்கிற இடம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே நாம தப்பிக்க வேற வழி இல்லைன்னு சரணடைஞ்சீங்களா? போலீஸுக்கு நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுன்னா எங்களால வேற இடம் போக தெரியாதா? என்ன சார் கேள்வி கேட்கறீங்க? அதில் சார், இடத்த மாற்றுறது பிரச்சனை இல்லை, எங்கள் வாழ்க்கையை மாற்றணும். தலைமறைவாக இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு தப்பு பண்ணாத வாழ்க்கை வாழணும். அதுக்காக தான் சரணடைஞ்சோம். அரசாங்கம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. எல்லாமே செய்யணும் சார். எல்லாமே செய்யணும்னு சொன்னா எப்படிமா? உங்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கணுமா, இல்ல மந்திரி ஆக்கணுமா, இல்ல போலீஸ்ல வேலை வாங்கி தரணும்னு சொல்றீங்களா? சார் அப்படி சொல்லல. நாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். நாங்க படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை வாங்கி கொடுக்கணும். எங்க திறமைகளுக்கு தகுந்த வேலை கிடைக்கணும். அரசியல் ஈடுபடணும்னு எங்களுக்கு ஆர்வம் இருந்தா அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். வெளிப்படையா எங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்துட்டு மறைமுகமா எங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்க கூடாது. நாங்க தப்பு செஞ்சவங்கன்னு இந்த சமுதாயம் எங்களை ஒதுக்காம மக்கள் எங்களையும் மனுஷங்களா ஏத்துக்கணும். அதுதான் கேக்குறேன் சார். அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இல்லை மேடம், அது உங்கள் அரசாங்கத்தை பொறுத்து இருக்கு. மலர்விழி சொன்ன மாதிரி நீங்கள் எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தா மட்டும் போதாது, மரியாதையும் கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணும் எப்படி? உங்களுக்கு கட் அவுட் வச்சு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்றீங்களா? அவங்கள பொது மன்னிப்பு கொடுக்க வைக்கணும். நீங்க எப்படி என்கிட்ட கோவப்பட்டு பேசுனீங்களோ, உங்க நியாயத்தை சொன்னீங்களோ, அதே நியாயத்தை அவங்க கிட்ட சொல்லணும். ஆனா கோவப்படாம சொல்லணும், பொறுமையா சொல்லணும். அவங்க என்ன கேட்டாலும் நீங்க எல்லாரும் பொறுமையா பதில் சொல்லணும். கோவப்படாம ஆத்திரப்படாம அமைதியா பதில் சொல்லணும். இல்லை சார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எங்களுக்கும் குடும்பங்க இருக்காங்க, அவங்கள வாழ வைப்போம் நம்பினாங்க. நாங்கள் வாழ வைக்கல, இனிமேலாவது வாழ வைக்கணும். அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உடனடியாக வேலை போட்டு தரணும், இல்லை ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கு உதவி பண்ணணும். உங்களுக்கு பெருசா ஒரு கார் ஃபேக்டரி வச்சு தர சொல்லட்டுமா? ரொம்ப ஆசைப்படுற மாதிரி தெரியுது. ஆசைப்பட்டா என்ன சார் தப்பு? நீங்க எதுக்கு வேணாலும் ஆசைப்படுவீங்க. அரசாங்கம் உங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கும் அதை பண்ணி கொடுக்கும்னு கனவு கண்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அரசாங்கம் பண்ணி கொடுத்துட்டு இருக்குமா? அப்படி கனவு கண்டாலும் அதில் என்ன சார் தப்பு? கனவு காணுங்க அப்படின்னு டாக்டர் அப்துல் கலாமே சொல்லியிருக்காரே சார், அப்போ அவர் சொன்னது தப்பா? சார், இந்த நாட்டில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கும் வேணும் சார். குற்றவாளிங்கன்னு ஒதுக்கி வச்சிடக்கூடாது, அவ்வளோதான் சார் சொல்கிறோம். காட்டுக்குள்ள இருந்து எதுவும் செய்ய முடியல, அதனால திருந்துற மாதிரி நடிச்சு நாட்டுக்குள்ள வந்து நாம நினைச்சதெல்லாம் செய்யலாங்கிற எண்ணத்தோட தான் நீங்க சரண்டர் ஆனீங்கன்னு நாங்க ஏன் சந்தேகப்படக்கூடாது? சார், நாங்க செந்தமிழ் அரசிய நம்பினோம், உங்க அரசாங்கத்தையும் நம்புறோம். அதனாலதான் சரணடைஞ்சோம். அதே மாதிரி நீங்களும் எங்களை நம்பணும் சார். சார், நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு அரசாங்கத்தில் எதுக்கு சார் வேலை கொடுத்தாங்க? இல்லை, நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, நல்லபடியாக நாட்டுக்கு உழைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் சார் வேலை கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் சார் நாங்களும். ஒருத்தன் நல்லவனா இருக்க மாட்டான் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்கன்னா யாருக்குமே அரசாங்கத்தில் வேலை தர முடியாதே சார், உங்களையும் சேர்த்து. உங்கள சில பேரு பொது மன்னிப்பு கொடுத்த பிறகு பாதம் மாறி போமாட்டாங்கிறது என்ன நிச்சயம் செழியன்? போகலாம், போகிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு என்னால் உறுதியா சொல்ல முடியாது. நல்ல அதிகாரிகளுக்கு நடுவில் ஒரு சில மோசமான அதிகாரிகள் இருக்கதான் செய்வாங்க அரசாங்கத்திலேயே. எல்லா மனுஷங்களும் அதே மாதிரி தானே. மறுபடியும் ஆயுதம் எடுக்க மாட்டோம்னு சொல்லிருக்கீங்க, சொன்னதே மீறி ஆயுதம் எடுத்துட்டீங்கன்னா? அதிகாரம் அரசாங்கத்துக்கிட்ட தானே இருக்கு. ஆயுதம் எடுக்கிறவங்களை அழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நீங்க எடுங்க சார். நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் கோபப்படாம சாதகமா பதில் சொன்னாதான் மன்னிப்பு கிடைக்கும்னு நீங்க பதில் சொல்ற மாதிரியே இருக்கு. எங்களுக்கு கோபம் வர்றதுக்குன்னே நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கே சார். சார், நீங்க குதர்க்கமா கேள்வி கேட்டா எங்களால் குதர்க்கமா பதில் சொல்ல முடியும்.
எங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்டா கோவம் வர மாதிரி பதில் சொல்ல முடியும். மனுஷங்களா இருந்த நாங்க சில பேர்னால மிருகங்களா மாத்தப்பட்டோம். எங்களை திரும்பி மனுஷங்களா மாத்தணும்னு அரசி ஆசைப்பட்டாங்க. நாங்க சரண்டர் ஆனோம். நீங்க மன்னிப்பு வாங்கி கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம். நாங்க மன்னிப்பு கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? செந்தமிழ் அரசி உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. நாங்க உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க மாட்டோம், கொடுக்க முடியாது. கான்ஸ்டபிள்ஸ், அவங்கள செல்லுக்கு கூட்டு போங்க. மன்னிப்பு கொடுக்க கூடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்ண போறோம்னு சொன்னோம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் இல்லையே. அரிசி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி சிபாரிசு பண்ணாங்க. நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அங்க என்ன பண்ண முடியும்? எங்களை ஏமாத்தின அரசி மேல கோவம் வரும், உங்க மேல கோவம் வரும், உங்க அரசாங்கத்து மேல கோவம் வரும், அவ்வளவுதான். ஆனா எந்த தவறான வழியிலையும் போக மாட்டோம். தவறான முயற்சிகள் எதுவும் எடுக்க மாட்டோம். எங்களை ரிலீஸ் பண்ணாம எங்க மேல என்ன வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, அதை சட்டப்படி சந்திப்போம். ஆயுதத்தை என்னைக்கு நாங்க கீழே போட்டோமோ அன்னைக்கே நாங்க மனுஷங்களா மாறிட்டோம். நீங்க எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கலனாலும் நாங்க மனுஷங்களா தான் இருப்போம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நாங்க அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவோம், அரசியை எதிர்த்து போராடுவோம். ஆனா ஆயுதங்களை திருப்பி கையில் எடுக்க மாட்டோம். அமைதியான வழியில் தான் போராடுவோம். இது சத்தியம். குட், நீங்க முழுசாவே மாறிட்டீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க குற்றவாளிகளா உள்ள இருக்க வேண்டியதில்லை, வெளியில போய் எவ்வளவோ சாதிக்கலாம். உங்களை பத்தி அரசாங்கத்துக்கிட்ட நல்ல ரிப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு பொது மன்னிப்பு கிடைக்க சிபாரிசு செய்ய போறோம். பெஸ்ட் ஆஃப் லக். அம்மா, அம்மா, செல்வே, நான் இங்க இருக்கேன். வா செல்வே, உட்காரு. பரவாயில்ல. என்னம்மா, வீட்டுல யாருமே காணோம்? கண்ணனும் கலையும் கோயிலுக்கு போயிருக்காங்க. உதய ஏதோ ஜிம்முக்கு போறேன்னு போனா, செல்வராணி கடைக்கு போயிருக்கா. அதான் வீடு அமைதியா இருக்கு. வீடு அமைதியா இருக்கு, நீங்க தான் அமைதியா இல்ல போல இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? எல்லாரும் மேல சந்தேகப்பட்டா எப்படிமா அமைதியா இருக்கும்? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. பாண்டியனும் குட்டியும் உங்க ஆபீஸ் கொண்டு வந்து விசாரிச்சிங்களாமே. சரோஜினி அம்மா என்ன வந்து பாத்திருப்பாங்க, என் கூட போன்ல பேசிருப்பாங்க. அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியாம இருக்காதுன்னு நீங்க என் மேல சந்தேகப்பட்டீங்க. இப்ப தேவையில்லாம அவங்க மேல சந்தேகப்படுறீங்க. சந்தேகப்படுறது எங்க வேலை. ஒரு குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதுக்கு
யார வேணாலும் சந்தேகப்படுவோம், யார வேணாலும் விசாரிப்போம். நீங்க சந்தேகப்படுங்க, விசாரிங்க. நான் எந்த தப்புன்னு சொல்லல. ஆனா சரோஜினி அம்மா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சது ரொம்ப தப்புமா. பாண்டியன் எனக்கு எவ்வளவு உதவிங்க பண்ணிருக்காரு, என் பிள்ளைங்களை காப்பாத்திருக்காரு. அவரை போய் நான் பாக்குறதுல என்னமா தப்பு இருக்கு? அவர் வீட்டுக்கு போனா என்னமா தப்பு? பாண்டியனை நீங்க வேற யாரோன்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் அப்படி நினைக்கல. எப்போ உதய கூட குட்டி பழக ஆரம்பிச்சாலோ, எப்போ உதயோட குழந்தைக்கு குட்டி தாயானாலோ அப்பவே பாண்டியன் நமக்கு உறவு ஆயிட்டாரு. செல்வே, அப்படி நீங்க நினைக்க வேண்டாமா, ஆனா நான் அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப கூட இது செந்தமிழ் அரசி மகனுக்கு பிறந்த குழந்தை, அவன் என்னை ஏமாத்திட்டான்னு குட்டி கோர்ட்டுக்கு போனா யாரோட கௌரவமா பாதிக்கும்? ஆனா அவங்க அப்படி பண்ணல. ஏன்? நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறதுனால, அவங்கள நான் மறக்காம இருக்கிறதுனால, அவங்களோட பாசமா பழகுறதுனால தானே. என்ன என் கூட சண்டை போட வந்திருக்கியா? ஐயோ மா, நான் சண்டை போட வரலமா. அவங்க மேல சந்தேகப்பட்டது, அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சது, அதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. ஒரு கேஸ் வந்துட்டா நல்லவங்களையும் விசாரிப்போம், தப்பே பண்ணாதவங்களை கூட விசாரிப்போம். ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என்ன பண்ணணுமோ அதுதான் நான் பாண்டியன் விஷயத்திலையும் பண்ணிருக்கேன். மா, ஒரு போலீஸ் அதிகாரியா நீங்க என்ன பண்ணுமோ அதான் பண்ணிருக்கீங்க. ஆனா போலீஸ் அவங்கள கூட்டிட்டு போனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்னமா நினைப்பாங்க? அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அதான் போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு அவங்க நினைப்பாங்க இல்லம்மா. ஆள் ஆளுக்கு வேற கேள்வி கேட்பாங்க, அப்புறம் அவங்க அமைதி கெட்டு போயிடும்ல. பாவம் குட்டி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுக்க முடியல, அமைதியாவது வாழ விடலாம் இல்ல. பாண்டியன் அடி தடி வெட்டு குத்தி எல்லாம் விட்டுட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் இப்படி எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சா அவருக்கு கோபம் வராதா? மறுபடியும் அவர் பழைய வாழ்க்கைக்கு போயிட மாட்டாரா? நான் அவங்கள சாதாரணமா தான் விசாரிச்சேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்ச மாதிரி நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்லம்மா, குட்டியோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்றியே, அவளோட வாழ்க்கை நான் தான் கெடுத்தேனா? அவ வாழ்க்கைய அவளா கெடுத்துக்கிட்டா. கல்யாணம் ஆனவனும் தெரிஞ்சோ ஒரு ஆம்பளை கூட பழகிறது அவ தப்பு தானே. கல்யாணம் ஆகாமலே ஒரு குழந்தைக்கு தாயா வருது அவ தப்பு தானே. அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா செல்வராணியோட வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கும். ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக இன்னொருத்தியோட வாழ்க்கை அழிக்க சொல்றியா? செந்தமிழ் அரசி என்னைக்குமே நியாயம் தவறி நடக்க மாட்டா. தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். உண்மையான போலீஸ்காரன் அவன் நிலையில கூட சந்தேகப்படுவான், அது அவன் டியூட்டி. நான் உனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் செல்வி, சிங்கப்பெருமாள் மகனை கொலை பண்ணதுக்காக கலை அரிசிய போலீஸுக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணவதான் உங்க அம்மா. உங்களை மாதிரி தான்மா உங்க பிள்ளைங்களோ. உங்ககிட்ட இருக்கிற நேர்மையும் நியாயமும் எங்க கிட்டயும் இருக்கு. தப்பு பண்றவங்க தண்டிக்கப்படணும், அதுதான்மா நானும் நினைக்கிறேன். நீ நினைக்கிற, நான் அதை பண்ணுவேன். யூ வெயிட் அண்ட் see செல்வி. எல்லாம் குடும்பத்தோட வந்துருச்சுங்க. இவ்ளோ நாள் நிம்மதியா 2-3 இட்லி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எவ்வளவு இட்லி பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாம் தலை எழுத்து. என்னத்த பண்றது? இதுங்க கெட்ட கேட்டுக்கு முருங்கக்காய் சாம்பாரா? முருங்கக்காய் சாம்பார். ஏன் முருங்கக்காய் சாப்பிடலன்னா வயிற்றுல இறங்காதாமா? இதுங்களுக்கு எப்படி வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறது? ஏ ராணி, அது என்ன ஏதோ அடிச்சு துரத்த போறேன்னு பேசுற? அது கிச்சன்ல நிறைய கரப்பாம்பூச்சி தொல்லையா,
அதை எப்படி அடிச்சு துரத்துறதுன்னு கரப்பாம்பூச்சில கிச்சன்ல இருக்க கூடாது. ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யுஎஸ்ல இந்த சுத்தத்துக்கு எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம கண்ட்ரில தான் இட்ஸ் ஓகே. ஆமா, ரொம்ப நேரமா கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கே. வாட்ஸ் இட்? சமைச்சிட்டு இருக்கேன். சமையல் முடிச்சிட்டியா? வாவ், லெட் மீ செக். வாட் இஸ் திஸ்? ஹே, வெண்டைக்காய் சாம்பார். யம்மி, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸ்மெல்லிங் ரியலி குட். பூண்டு ரசம். எவ்வளவு நாளாச்சு. I just love the smell. அதுவும் ஃப்ரெஷ்ஷா ஹாட்டா இருக்குல. ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் சாப்பிட்டு. வாட்ஸ் திஸ்? பொரியல், அவியல், everything is so hot and warm. ரொம்ப நல்லா இருக்கு. ராணி, யுஎஸ்ல வந்து சமையலுக்கு we just finish it in a jiffy. ரொம்ப டைம்ல எடுக்க மாட்டோம் நீ எடுக்கிற மாதிரி. நான் ஒரு மந்த்க்கு ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டு அத தனியா போர்ஷன்ஸா பிரிச்சுட்டு ஜிப்லாக்ல போட்டு டேட் கரெக்ட்டா போட்டு ஃப்ரீசர்ல அடிக்கிடுவேன். அப்புறம் வேணுங்கறப்போ யார் வேணுமோ எடுத்து அப்படியே மைக்ரோவேவ் பண்ணி சாப்பிடுவாங்க. இட்ஸ் ஆல்சோ குயிக். நாங்களும் இப்படி குயிக்காலாம் பண்ணுவோம். ஆனா உங்க குடும்பமே ஒவ்வொரு மெனு கொடுத்திருக்கீங்கல்ல, அத நாங்க இப்படி குயிக்கா பண்ணா நீங்க பாத்திரத்தை திறந்து மோப்பம் புடிச்சு வாவ்னு சொல்ல முடியாது. வாவ்னு வாந்தி மாதிரி சொல்லாத. வாவ்னு உன்னை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஹே ராணி, உனக்கு நிஜமாவே நல்ல கை பக்குவம் இருக்கு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு பேன் கேக் பண்ணிருந்தல, அதுல குட்டி குட்டியா கடிக்கிற மாதிரி நரன்னு ஏதோ போட்டிருந்தல. அது பேன் கேக் கிடையாது, ஊத்தப்பம். ஓ யா, ஊத்தப்பம். அதுக்கு மேல ஏதோ நரன்னு சொன்னீங்களே, அது சீரகம். ஹே வாவ், சீரகம். நான் மறந்தே போயிட்டேன். We hardly use it in the US kitchen, you see. Hey, what's this? Wait a second. Fresh green drumsticks. முருங்கைக்கால இத வச்சு என்ன பண்ண போற? அது பொழுது போலனா கிரிக்கெட் விளையாடுவேன். ஹே, பாக்யராஜ் படம் பாத்திருக்கல? நான் கூட டிவிடில பாத்திருக்கேன். கழுத்துல என்ன ஏதோ கோல்டா கிளிட்டரிங்கா இருந்துச்சு. சும்மா காட்டன் டிசைனர். இது என்ன உதயம் கை பக்கத்தை சாப்பிட்டு அப்படியே சொல்லிட்டு அடிக்கடி பண்ணி போடுவானா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? இதெல்லாம் இருக்கு. I want something else specific. ஹாட்டா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. தெரிஞ்சது. ஹாட்டா வேணுமா? யா. அபிராமி. Hey, don't call me Abhirami. It's Abby. Come on, youngsters, நீங்க அப்படி கூப்பிடணும். Okay. Abby. யா. You know, தேங்குழல். You just got it, Rani. தேங்குழல். That's just what I was thinking. தேங்குழல், யா. அப்படியே கிறிஸ்பியா இருக்குமே. வாயில வெச்சோன நொக்கு சவுண்ட் வருது. You got it, யா. அந்த தேங்குழல எங்க அத்தை சூப்பரா பண்ணுவாங்க. Oh yes, I remember. அண்ணி ரொம்ப நல்லா பண்ணுவாங்கல்ல? நல்லா பண்ணுவாங்க. முன்னாடி எல்லாம் நாங்க இருக்கும்போது சூப்பரா பண்ணி தருவாங்க. ஆனா இப்போ அவங்க வேலையில பிஸியா இருக்கறனால பண்ண முடியல. சரி. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க வந்து நைஸா அத்தை கிட்ட போங்க. அத்தை கிட்ட போயிட்டு அண்ணி எனக்கு அந்த தேங்குழல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நாங்க கேக்குறோம் ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுப்பாங்கல்ல? குட். நான் கேட்டுட்டு வரேன். ஆனா யாருக்கும் சொல்லாத. இந்த டிப்ஸ் எல்லாம் நீ எனக்கு கொடுத்தேன். ஓகே? சொல்லாதே. Abby. One second. நான் இந்த விஷயம் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அத்தைக்கு தெரியக்கூடாது. Hey, அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல. I'm a smart woman and I understand youngsters mind. Bye. போடி போ. உனக்கு வெக்க போறாங்க அத்தா ஆப்பு. You learn to take instructions. நான் என்ன சொல்றேன்னா அது மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு வேற என்ன வேலை சொல்லுங்க. வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப நான் சொல்றது செய்யுங்க. Yes, I want it. என்ன? கண்ணா, ஒரு நிமிஷம் வாயே. என்ன சொல்றானே? ரொம்ப பரபரப்பா இருக்க. என்ன விஷயம்? எதுக்கு எடுத்தாலும் வாவ் சூப்பர் அப்படின்னு பீத்திட்டு இருந்தால அந்த யுஎஸ் மகாராணி இப்ப அத்தை கிட்ட சம்மதியா வாங்கி கட்டிக்க போறா. என்ன பண்ண? சொல்றேன் இருங்க. பிஸியா இருக்கீங்களா? நான் அப்புறம் பேசுறேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, என்ன சொல்லு. அண்ணி எனக்கு தேங்குழல் சாப்பிடணும் போல இருக்கு. தேன்குழலா? யா, அண்ணன் நீங்க கல்யாணம் பண்ண உடனே பண்ணி கொடுப்பீங்களே தேங்குழல். யா, அது அப்ப இப்ப வேணா நான் கடையில இருந்து வாங்கிட்டு வரேன். அண்ணி, கடைக்காரன் பண்ற தேங்குழலும் உங்க கையால நீங்க பண்றதும் சேம் ஆகுமா? என்ன தேன்? யா, நான் ஒரு டிஜிபி. நான் போய் தேன்குழல் பாக்குறேன். அண்ணி, ஊருக்கு நீங்க டிஜிபி, ஆனா எங்களுக்கு எல்லாம் எங்க செல்ல அண்ணி பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ். எல்லா பிராமி அதெல்லாம் சரி வராது. நான் வாங்கிட்டு வர சொல்றேன். என்னது டைம் ஆச்சு, இன்னும் சத்தமே காணோம். போங்க அண்ணி, எங்களுக்காக எது வேணா பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஒரு தேங்குழல் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப எனக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வரும். நான் உடனே கிளம்பணும். எனக்கு வேலை இருக்கு. அண்ணி, உங்களுக்கு எங்க மேல நிஜமான அஃபெக்ஷன் இருந்தது வச்சுக்கோங்க. ஆபீஸ்க்கு லீவ் போட்டு பண்ணி கொடுப்பீங்க. எங்களுக்கு ஏதாவது தமிழ்நாட்டு பலகாரம் சாப்பிடணும் போல இருக்கு. செல்வராடே, சத்தம் வந்துருச்சு. போ. அத்த, வீட்ல அரிசி மாவு எண்ணெய்ல இருக்கா? என்ன அப்படியே பாக்குற? அரிசி மாவு எண்ணெய்ல இருக்கா? இருக்கு. ஏய் படி, தேங்க்ஸ். நல்ல ஐடியா கொடுத்த.
போறாங்கன்னு பெருசா நீ வாங்கிட்டு வந்து நிக்கிற. போச்சு, எல்லாம் போச்சு. அங்க பாருங்க. இந்த யூஎஸ் காருக்கு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பிளான் எல்லாம் போச்சு. அமைதியா இருந்துட்டு இப்ப நம்ம அத்தைய வேலை வாங்குறான் பத்தியா? ஆமா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா உங்க அம்மா முறுக்கு சுடுறாங்க பாரு. நமக்குலாம் இப்படி பண்ணிருக்காங்களா? இப்ப வேர்க்க விறுவிறுக்க மூக்கலமா. கொஞ்சம் வாய முடுறியா? உங்க அம்மா உனக்கு ரொம்ப தான்டா பாசம். Well here, Ravi. Abro, how's life in Florida? Okay. Hey, Ravi, I'll call you back later. என்ன சூப்பர் வாசனை வந்துகிட்டு இருக்கு. ஆஹா, முறுக்கா? Yes. Oh, thank you so much. Oh, great. Absolutely delicious. என்ன? நான் தேன்குழல் தானே கேட்டேன். நீங்க எதுக்கு முள் முறுக்கு பண்ணீங்க? தமிழ்நாட்டு பலகாரன்னு சொன்னேன், அதுதான் இது பண்ணேன். நாளைக்கு நீ கேட்ட தேன்குழல் பண்ணா போச்சு. முறுக்கு. அம்மா போன்மா. ஓ கலை, முறுக்கு எடுத்துக்கோ. ஹலோ, யார் சொல்லுங்க. எடுத்துக்கோ. யார் பண்ணது? நான் அம்மா பண்ணது. அம்மா பண்ணாங்க. செல்வராணி, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வை. ஆமா, நீ கேட்டது கிடைக்காம வேற ஏதாவது கிடைச்சிச்சுன்னா பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணுவ. இப்ப உம்முன்னு சைலண்டா வாய மூடிக்கிட்டு உக்காந்துருக்க. நான் உம்முன்னு வாய மூடிட்டு சைலண்டாலாம் இல்ல, சைலண்டா ரசிச்சிட்டு இருக்கேன். ஒரு டிஜிபிய முறுக்கு சுத்த வச்சிட்டேன்ல. ஆஹா, அதுவும் சரிதான். எல்லாத்தையும் முறுக்கிட்டு நிக்கிற செந்தமிழ் அரசியே முறுக்கு பண்ண வச்சிட்டியே. கிரேட். ஹே, டோன்ட் கெட் எக்ஸைட்டட் தியாகு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் என்னெல்லாம பண்ண வைப்பேன் பாருங்க. பார்க்க தானே போறேன். தீவிரவாதிகள் கூட நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால கமிட்டி கொடுத்த அறிக்கையை படிச்சு பார்த்தேன். அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கலான்னு சிபாரிசு பண்ணிருக்காங்க. நேத்து நடந்த மந்திரி சபை கூட்டத்துல அந்த அறிக்கையை பத்தி விவாதம் நடந்தது. பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஆதரவை விட எதிர்ப்பு தான் அதிகமா இருந்தது. முப்பது மினிஸ்டர்ஸ்ல 20 பேர் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க கமிட்டி கொடுத்த அறிக்கையை வச்சு முடிவு பண்ணீங்களா சார்? இல்ல மந்திரி சபை கூட்டத்துல உங்க மந்திரிங்க சொன்ன ஒப்பீனியனை வச்சு நீங்க முடிவு எடுப்பீங்களா? எந்த துறையா இருந்தாலும் அது சம்பந்தமா முடிவு இருக்கிறது. நீங்களும் மினிஸ்டர்ஸ் தானே சார்? மினிஸ்டர்ஸ் மீறி முடிவெடுத்தா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமா சார்? சார், நான் காட்டுல இருந்து வந்து அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட பேசுறப்போ அவங்க ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைஞ்சா கொடுக்கலான்னு சொன்னீங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்க ஆயுதங்களை கீழே போட்டாங்க, சரணடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணீங்க.
அந்த கமிட்டியும் பொது மன்னிப்பு கொடுக்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப மந்திரி சபை கூட்டத்துல மினிஸ்டர்ஸுங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க. இந்த கூட்டத்தை முன்னாலேயே நடத்தி உங்க முடிவை சொல்லியிருந்தா அவங்களும் காட்டிலே இருந்திருப்பாங்கல்ல. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது நியாயமே இல்ல சார். சார், தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கொடுத்த வாக்குறுதி அரசாங்கம் காப்பாத்தணும். தனி மனிதன் ஏமாத்துறதே தப்பு, ஒரு அரசாங்கமே ஏமாத்துறது மிகப்பெரிய தப்பு. அப்போ மந்திரிங்களே மதிக்காம முடிவெடுக்க சொல்றீங்களா? ஒரு முடிவெடுத்தா அதை நிறைவேற்றணுங்கிற அவசியம் இல்ல. அந்த முடிவுனால தப்பான விளைவுகள் ஏற்படும் நினைச்சா அந்த முடிவை மாத்துறதுலயும் தப்பில்ல. சார், முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். முடிவெடுத்த பின்னாடி யோசிக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கு, இத்தனை அதிகாரிகள் இருக்கும். இந்த சின்ன மேட்டருக்காக ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க அரசி? எது சார் சின்ன மேட்டர்? இது பல பேரோட வாழ்க்கை பிரச்சனை. சரணடைச்ச தீவிரவாதிகள்ல உங்க மகனோ தம்பியோ இருந்திருந்தா அவன் திருந்தி நல்லவனா மாறணும்னு நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா? அவனுக்கு பொது மன்னிப்பு கிடைக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா சார்? அவன் மத்தவங்க மாதிரி மனுஷனா மாறணும், மத்தவங்க மதிக்கிற மாதிரி வாழணும்னு நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா சார்? சரணடைஞ்ச எந்த தீவிரவாதியோ ஏன் சொந்தக்காரங்க இல்ல. என்னுடைய சுயநலத்துக்காக அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க நான் சொல்லல. அதனால எனக்கு எந்த ஆதாயமும் கிடைக்க போறதில்லை. இவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து நல்லபடியா வாழ வச்சா தீவிரவாதியா இருக்கிற எத்தனையோ பேரு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நாட்டுல அமைதி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செந்தமிழ் அரசி, நீங்க பேசுறது எதுவும் தப்பு இல்ல, எல்லாமே நியாயமா தான் இருக்கு. மந்திரி சபை கூட்டத்துல எதிர்ப்பு இருக்கிறப்ப ஒரு முதலமைச்சரா நான் என்ன செய்ய முடியும்? நீங்க முதலமைச்சரா இருந்தா என்ன செய்வீங்க? ஒரு நல்ல முடிவை செயல்படுத்துறதுல நான் உறுதியா இருப்பேன். நாட்டுக்கு நல்லது நடக்கிறதா இருந்தா எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் சமாளிப்பேன். எதிர்க்கிறவங்களை நான் சம்பந்திக்க வைப்பேன் சார். அதைத்தான் நானும் பண்ணியிருக்கேன். பொது மன்னிப்பு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன மந்திரிகளை நான் சம்மதிக்க வச்சேன். ஆரம்பத்துல எதிர்த்தாங்க, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை எடுத்து சொன்னேன். அதனால ஏற்பட போற நல்ல விஷயங்களையும் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம் பொது மன்னிப்பு கொடுக்கலாம்னு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.